வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் செடியில் சுண்டக்காய் வந்திருக்குது. தானாகவே நிறைய செடிகள் இருக்குது. சுண்டக்காய் சூப்பராக காய்ச்சிருக்குது. இதையெல்லாம் பறிக்கலாம். சுற்றி மலைகள். நம்ம வீட்டுக்கு எதிரில் தான் இந்த மலைகள்லாம் இருக்குது. சுற்றி தென்னந்தோப்பில் இருக்க அந்த தென்னந்தோப்பெல்லாம் நம்மளது தான். இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடின்னு தானாகவே நிறையா செடி சுண்டக்காய் செடி வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பறிச்சுட்டு போகிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம். இன்றைக்கி நான் பார்க்க வந்தேன் தோட்டத்தை. எல்லாமே பறிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் சுண்டக்காய் வத்தல். இதோட மிளகாவும் கலந்து போடுறப்ப ரொம்பவும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு சுண்டக்காய் பறிச்சிக்கலாம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. பறிச்சாச்சு ஃபுல்லாக. சுண்டக்காயெல்லாம் பறிச்சிட்டு வந்தாச்சு. எல்லாம் குச்சையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இது எல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எப்படி தட்டணுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி லேசாக தட்டினாவே போதும். இதில் தான் தட்டணுன்னு இல்லை. இந்த மாதிரி இடிகள் இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயுமே. இதில் லேசாக தொட்டாவே உடஞ்சிரும். எல்லாமே இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஈஸி. எல்லாம் தட்டிட்டு வந்தாச்சு. சுண்டக்காவை நல்லா கழுவிட்டு இடிச்சிக்கணும். இடித்த பின்னாடி கழுவக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற விதைகள்லாம் தான் டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நம்ம வீட்லேயே தயிர் துவைய வச்சுருக்கு. கெட்டி தயிராக 3 கரண்டி ஊற்றிக்கலாம். தயிரை மோராக்கி மோரில் கூட ஊற வைக்கலாம். ஆனால் எனக்கு கெட்டி தயிரில் போடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த சுண்டக்காய் வறுக்கிறப்ப வெண்ணெயில் வறுக்கிற மாதிரி செம்ம டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். 3 கரண்டி ஊற்றிட்டேன். நல்லா கலந்து விடலாம். இந்த அளவுக்கு தயிர் வேண்டான்னா கம்மியாக ஒரே கரண்டி கூட ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மோராக்கி அதில் கூட ஊற வைக்கலாம். எனக்கு இந்த தயிரில் ஊற வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுதான் தயிர்லேயே ஊற வச்சுட்டேன். செம டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்து விடலாம். சுண்டக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இப்படி தயிரில் ஊற வைக்கிறதுனால அதிக கசப்பும் இருக்காது. குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு நைட்டு ஃபுல்லாக உருட்டும். மூடி வைக்கலாம். நான் இதை பிளாஸ்டிக் டப்பியில் மாற்றிடுறேன். சில்வரில் போடக்கூடாது. நான் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு இதில் போட்டேன். பிளாஸ்டிக் அல்லது பீங்கானில் போடலாம். எல்லாம் எடுத்து இந்த டப்பியில் போட்டுடலாம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சுண்டக்காய் வறுத்து சாப்பிட்றப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றுப்பூச்சிகள்லாம் வெளியே வந்துடும். எல்லாம் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். காலையில் இதை வெயிலில் எடுத்து வைக்கணும். ஓவர் நைட் ஊறட்டும். ஒரு நைட்டு முழுசும் ஊறிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டு இந்த சுண்டக்காவை மட்டும் எடுத்து அந்த தட்டில் போட்டு வெயிலில் காய வைக்கலாம். நல்லா ஊறியிருக்கு. அந்த தயிரை வடித்து எடுத்து வெறும் சுண்டக்காவை மட்டும் இந்த தட்டில் போடலாம். சுண்டக்காவை மட்டும் வடிகட்டி எடுத்து போடலாம். எல்லா சுண்டக்காவையும் போட்டாச்சு. இந்த தயிர் தண்ணியிலையே திரும்பவும் நைட்டு ஊற வைக்கலாம். இந்த தண்ணியிலேயே திரும்பவும் சுண்டக்காய் காஞ்சது ஈவினிங் இதுக்குள்ளேயே போட்டு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். வெயிலில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். நல்லா காயட்டும். வெயில் நல்லா அடித்தா 2-3 நாள்லேயே காஞ்சிரும். இன்றைக்கி வெயில் நல்லா இருக்குது. 4-5 நாள் வெயிலில் வச்சு நல்லா காஞ்ச பின்னாடி எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். வெயிலில் வச்சாச்சு. நல்லா காயட்டும். காஞ்சது திரும்பவும் இந்த மோட்லேயே நைட்டு போட்டுருணும்.
ஒரு வாரம் ஊறினா சூப்பராகிடும். நல்லா காஞ்சிருச்சு 5 நாள். நான் இந்த சுண்டக்காவோட அடுத்த நாள் 1/4 கிலோ பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்து அதிலேயே போட்டுட்டேன். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுண்டக்காவும் மிளகாவும் நல்லா கலந்து காஞ்சிருச்சு. இதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நல்லாவே காஞ்சிருச்சு. தேவைப்படுறப்ப எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினோமா போதும். சூப்பர் டேஸ்டியில் இருக்கும். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சு. வறுத்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.